இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 23, 2026, 23/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 8:59 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி இரவு 8:51 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. அமிர்த சித்த யோகம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கங்கோத்பத்தி வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்று பிற்பகல் 3:14 வரை சந்திரன் மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடகராசிக்கும் பயிற்சியாகிறார். அதன் காரணமாக மதியம் 3:14 வரை விருச்சிக ராசிக்கும் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில். இதனால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். நான் வீடு கட்டணும், இல்லை வீட்டுக்கு மேலே எடுத்து கட்டணும், இல்லை அடிஷ்னலாக இடம் வாங்கணும், இப்படி ஏதாவது முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் 7.5 சனி நடக்குது, விரைய சனிங்களுக்கு பண விரயமாகுமே அப்படின்னா, நிலத்தில் பணத்தை போடுங்க. உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் நிலத்தில் பணம் போடாமல் கையில் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா, இல்லை நகையாக வச்சுருந்தீங்கன்னா, அந்த பணம் அந்த நகை உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போய் தங்கம் வாங்குங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் 7 மணிக்கு மேலே நிலம் சார்ந்த முதலீடு பண்ணுங்கள். நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு அது நிரந்தர வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உடம்பு அசதி இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொந்த வீடுக்கு சம்பந்தமாகவும் அல்லது புதிய வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்திலிருந்து உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி அலைச்சல் இருந்துன்னா அது வளர்ச்சியை தரும். அலைச்சல் இல்லாமல் இருந்தீங்கன்னா சோம்பல்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வியாபார விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உத்தியோக உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தமான செய்திகள் மதியத்துக்கு மேலே கிடைச்சதுன்னா அது அலைச்சலை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ரிஷப ராசி 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன். வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வருமான தடைகள் விலகும். தொழில் ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களால் மனம் நிம்மதியும் பெருமிதமும் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்கள் கடன் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கி தாயாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது முடிஞ்சு போயிடுத்து. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் நல்ல விஷயம் பேசுவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிரியாக இருந்த சில நபர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும்.
புதிய உறவுகளால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே சந்தோஷ மிகுதியின் காரணமாக பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே சமயம் உங்களுக்கு பண வருமானம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற, மாலைகள் விழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆஃபீஸில் இருந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். ஆஃபீஸில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதாவது கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி. அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே கிரக மாளிகா யோகம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அவமரியாதையும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி சொந்தமாக வீடு வாங்குறது, ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம்லேண்ட் வாங்கிறது, இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தால் இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோ செல்வாக்கு உயர்வோ கிடைக்காம இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே குடும்பத்தாரின் ஒப்புதலை பெறுவதற்கான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் விரயஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு இணைஞ்சிருக்காரு. இதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு குடி போகிறதுக்கோ, சொந்த வீட்டுக்கு புதிய பால் காய்ச்சறதுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் மதியத்துக்கு மேலே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான சூழ்நிலை. நீங்கள் பேச மாட்டீங்க, அடுத்தவங்க உங்களை பற்றி பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். அதாவது கட்டில் அறைங்கிறது ஒரு சங்கடமான விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி கட்டில் அறை தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நேற்றுக்கு சாயந்தரத்துலேருந்தே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். அந்த சந்தோஷம் குடும்பத்தில் பிரிவினையிலிருந்து விடுதலை கிடைத்து ஒற்றுமைத்தன்மை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற வருமானம் மிக்க நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி உங்கள் கூட அன்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களால் அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் அவர்கள் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். அந்த கடன் அடைக்கிறதுக்கான செலவு, எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு பண்ணுவீங்க. ஆனால் மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே, நைட் 8 மணிக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் பண்ணின செலவு நஷ்டம் இல்லைங்கிற நம்பிக்கை வரும். அதே சமயம் இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு
புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதற்கான நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதனால் நஷ்டம் கிடையாது. அது உங்களுக்கு முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, அதனால் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். ஆனால் அது சந்தோஷ செலவாக இருக்கும். எங்கேயாவது பார்ட்டி போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகலாம், இல்லை ஏதாவது விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது உங்களுடைய மன தைரியத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் மத்தியானத்துக்கு மேலே நிம்மதியான ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு நல்ல தூக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடம்பு அசதி இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைக்காம இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களோட நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்கக்கிட்ட ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுவீங்க. அதே சமயம் உங்களுடைய தலைமை பண்பையும் வெளிப்படுத்துவீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி உங்களுடைய கடமையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் 1 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கு மேலேனா உங்களுக்கு உங்கள் வேலையை செய்கிறதுல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா சில பேர் உங்களை இரிட்டேட் பண்ணி பேசுவாங்க. அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். கையிருப்புகள் கரையும். பண விவகாரங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கி அவுட் சைடு சிட்டி உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சந்தோஷ செலவுகள். மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தந்தையின் மூத்த சகோதரர்களின் குழந்தைகள் அல்லது உங்களுடைய அத்தை மகன் அத்தை மகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்கள் கலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது பத்தாதுன்னு வீட்டிலேருந்து உங்கள் வாழ்க்கை துணையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய வியாபார லாபம் அதிகரிக்கும். அதற்கான நோக்கத்தில் பயணித்தால் வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, புதிய இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரும். புதுசாக தொழில் துவங்கணும் அல்லது புதுசாக வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய ஸ்பார்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அரசாங்க ரீதியாகவோ அல்லது பதவியில் இருக்கிறவங்க மூலமாகவோ அரசியல் துறை சார்ந்த நபர்களால் மூலமாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவீங்க. இன்றைக்கி நீண்ட நாட்களுக்கு பிறகு புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த புதிய நபர்கள்
ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவராக இருப்பார். அது உங்களுடைய எதிர்கால வியாபாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தியும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில், அதாவது படிப்பு சம்பந்தமான தொழில் ரீதியான முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் மேலதிகாரிகளின் குறுக்கீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக அவங்களால தான் உங்களுக்கு பதவி உயர்வு தடுத்தது. ஆனால் உங்கள் மேலதிகாரி தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அதே சமயம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படுத்திச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேறு இடத்துக்கு மாற்றலுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பதவி விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். யார் உங்களை டாமினேட் பண்ணாங்களோ அவங்களே உங்களுக்கு கீழே வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் மாறக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வின் மூலமாக சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் மதியம் 3:13 வரை 8ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் வெற்றியை தரும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சான்ஸ் நிறையா இருக்குது. அது சந்தோஷத்தை மட்டும் இல்லை, மனசில் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட பண விவகாரங்கள் சம்பந்தமான மனஸ்தாபங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கணுன்ட்டு ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அது சுமூகமாக மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மதியத்திற்கு மேல் இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்லது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தி அவர்களை உங்கள் பக்கம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். சக பணியாளர்களின் மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மதியத்துக்கு மேலே பண வருமானம் மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். முயற்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் முரட்டுத்தனம் இருக்கும், பிடிவாதத்தனம் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக பேசினீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை சந்திக்கும். தனுசு ராசி. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் மதியம் 3 மணிக்குள்ளார எந்த முயற்சி எடுங்க. அதுக்கு மேலேன்னா ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு மத்தியானம் 3:13 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக திரும்பும். உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மத்தியானம் உங்களுடைய நண்பர்கள் மத்தியானம் 3 மணிக்குள்ளார நண்பர்களின் உதவியை பெறுவீர்கள். அதுக்கப்புறம் அனாவசிய பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்கின பணத்தை திருப்பி உடனே கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்கறது சார் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார்கிட்ட பணம் வாங்குறதா இருந்தாலும் அவங்களிடம் ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் தருவேங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட டைமை சொல்லிட்டு வாங்குங்க. இதோ தந்துடுறேன் அதோ தந்துடுறேன்னு சொல்லிட்டு இழுபறி நிலைமை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்தும்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசி அதை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி சாயந்தரம் 3:30 மணிக்கு மேலே வரும். அதனால் இன்றைக்கி மத்தியான வேலையில் முடிச்சுக்கோங்க. 3 மணிக்குள்ளார அவங்களோட மீட்டிங்கை முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 3:15 மணிக்கு மேலே அந்த மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுக எதிரிகளால் அல்லது மறைமுக ஆரோக்கிய சங்கடத்தால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னா குரு பார்வை இருக்குன்னு, ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஒன்றா யாருக்கோ வர வேண்டிய சங்கடம் உங்களுக்கு வரும், அல்லது யாருக்கோ வர வேண்டிய கெட்ட பேர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களையே டயர்சமாக்கும். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாதம் பிடிப்பாங்க. குழந்தைங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மத்தியானம் 3 மணி வரைக்கும் வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது குழந்தைகளுக்கும் பிடிக்காது, வாழ்க்கை துணைக்கும் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் அவப்பெயர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்திலும் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆஃபீஸ் எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இத்தனை நாளாக உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்ககிட்ட வந்து பேசி உங்களுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வார்கள். எதுக்காக நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அரசியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார ரீதியாக வருமானம் வரும். கடன் அடைப்பீங்க. கையில் இருக்கிற பணம் செலவாகும். ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியை தரும். குறிப்பாக கடன் கொடுத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே நண்பர்களின் உதவியின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் கூட சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே சமயம் எதிரிகளை கையாள்வதற்கான சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். மதியத்துக்கு மேலே யார் எதிரியாக இருந்தாங்களோ அவங்களே நட்பு பாராட்டி உங்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தாரின் உதவியை பெற்று உங்கள் வீட்டில் ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். உடம்பில் உஷ்ணம் ஏற்படுமே அன்றி அதனால் பாதிப்புகள் இருக்காது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முயற்சியிடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகமான நாள். வெற்றிகள் குவியும். குறிப்பாக எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். செலவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதே செலவுகளால் வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றதுனால பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் செயல்படுவார். ஆக்சுவலாக சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தால் பயத்தை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி அவர் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வழக்காடு மன்றத்தில் நல்ல தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே எதிரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் கடன் பிரச்சனையிலையும் சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நிதானம் தவறி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கூட பிறந்த அண்ணன் அக்கா இவங்ககிட்ட பேசினீங்கன்னா பிரச்சனை தான் வருது. அதனால் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சங்கடத்தை சந்திப்பீர்கள். மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் அவர்கள் சொல்லாடல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுனால உங்களுக்கு வியாபாரத்திலையும் உங்களுடைய வளர்ச்சியிலும் தடை ஏற்படும். மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை மதியம் 3 மணி வரை. அதுக்கப்புறம் மதியம் 3 மணி 13 நிமிடங்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் பெருமிதத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க அல்லது படிப்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். இன்ஃபேக்ட் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால அந்த பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு கையிருக்கக்கூடிய பணத்தை கரைக்குமே தவிர அதனால் லாபம் கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தில் இருந்த பகையுணர்வு விலகி கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட பெருமிதத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்களுடைய முன்ஜென்ம புண்ணிய கணக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதியத்துக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு பணவரவு மட்டுமல்லாமல் குடும்ப சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.